வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க புது வரவு. ஆமாங்க, எங்கள் வீட்டு மாடு கன்றுக்குட்டி போட்டிருக்கு. அதுவும் 2 மாடு 2 கன்றுக்குட்டி போட்டிருக்கு. பார்க்கவே எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க, கன்றுக்குட்டி போட்டாலே தெரியும் கடும்பு பால் நமக்கு கிடச்சிரும். ஸோ அந்த கடும்பு பால் எப்படி பண்ணலான்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1 லிட்டர் போல் கடும்பு பால் எடுத்திருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா 3வது நாள் பால், அதாவது கன்றுக்குட்டி போட்டு 3வது நாள் பால் இது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கடும்பு கேக் மாதிரி பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நாள், 2வது நாள், 3வது நாள், இந்த 3 நாள் தான் பண்ண முடியும். 3 நாள் கழித்து நீங்கள் எடுத்த பாலில் பண்ண முடியாது. ஸோ இந்த 1 லிட்டர் பாலுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 8 போல் ஏலக்காய், 12லேருந்து ஒரு 20 போல் மிளகு எடுத்திருக்கேங்க. சுகர் ஒரு 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ மில்க்கு நம்ம இதில் ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மில்கில் ஃபுல் ஃபேட் இருக்கும். ஸோ இந்த ஃபேட் செரிக்கிறதுக்கு நமக்கு இந்த மிளகு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் நம்ம மிளகு இடித்து இதில் ஆட் பண்ணுறோம். மிளகு ப்ளஸ் அந்த ஏலக்காவை இடித்து இதில் ஆட் பண்ணிவிட்டு தென் எடுத்து வச்சுருக்க சுகர் இதில் போட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இது போல் உங்களுக்கு கடும்பால் கிடச்சதுன்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு எனர்ஜி மட்டும் கொடுக்கலங்க, நோய் எதிர்ப்பு சக்தியும் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது, மறக்காமல் எடுத்துக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறது பசும்பால். அதில் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணலை. பட் நம்ம அந்த கேக் மெத்தட் பண்ணும்போது பாருங்கள் இதில் எவ்வளோ தண்ணி வெளியே வருது அப்படின்ட்டு. இதில் போட்டிருக்க சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ இந்த பாலை ஒரு அகலமான பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இன்றைக்கி இந்த கடும்பை நான் இட்லி பாத்திரத்தில் தாங்க பண்ண போகிறேன். நீங்கள் இதை ப்ரெஷர் குக்கர்லேயும் பண்ணலாம். ஸோ இட்லி குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு இந்த பாத்திரத்தை எடுத்து அதில் வச்சுட்டு ஒரு 17-18 நிமிஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோன்னா சாஃப்டான நம்ம கடும்பு ரெடி ஆகிடும். ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறீங்க அப்படின்னா 2லேருந்து 3 விசில் விட்டால் போதுங்க. டைரெக்டாக நீங்கள் இந்த பாலை ப்ரெஷர் குக்கரில் ஊற்றிட்டு விசில் போட்டு நீங்கள் வச்சிடலாம். ஸோ 2துலேயுமே சாஃப்டாக தான் கிடைக்கும். எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் இட்லி குக்கரில் இவ்வளோ தான் தண்ணி ஊற்றிருக்கேன். நார்மலாக நம்ம இட்லி வேக வைக்கிறதுக்கு எவ்வளோ ஊற்றுவோமோ அந்த தண்ணி போதும். ஸோ அதில் ஸ்டாண்டு வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பாலை இதில் வச்சிடலாம். ஸோ லெட்டு போட்டு மூடிட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ வெந்துடுச்சுன்னா ஓகே, இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் வைங்க. நம்மளுடைய கடும்பால் பார்த்திங்கன்னா 15 நிமிஷத்துலேயே வெந்துருச்சுங்க. பாருங்கள், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக பால்கோவா மாதிரி இருக்குது. ஸோ நான் இந்த வீடியோ முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த பால் நான் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணல. இப்போ நான் இந்த வெசல்லேருந்து வெளியே எடுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ தண்ணி அதுலேருந்து வெளியே வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த டெம்பரேச்சர்லேயே நீங்கள் பீஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேப்ஸ் சரியாக கிடைக்காது. அதனால் நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வந்துட்டக்கப்புறமா நம்ம இதை பீஸ் போட்டுக்கலாம். இப்போ வெந்துருச்சான்னு மட்டும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கத்தியில் கொஞ்சம் கூட ஓட்டலை, நல்லா வெந்து வந்திருக்கு நம்மளோட கடும்பால். ஸோ இது நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வந்துட்டக்கப்புறமா பீஸ் போடலாங்க. ஸோ பீஸ் போடுறதுக்கு ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன். நீங்கள் இந்த பாத்திரத்துலேருந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பீஸ் போடாதீங்க. இந்த பாத்திரத்துலேயே நீங்கள் பீஸ் போட்டு சின்ன சின்ன ஸ்க்யூபாக கட் பண்ணி எடுத்து வெளியே வச்சுருங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அழகாக முழுசாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஓரங்களிலெல்லாம் கத்தி விட்டுட்டு அந்த பீஸ் நல்லா வெளியே வந்துட்டக்கப்புறமா குட்டி குட்டியாக பீஸ் போட்டு வெளியே எடுத்துருங்க. ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஷேப் கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், நம்மளுடைய கடும்பால் அதுலேருந்து வெளியே எடுத்துட்டோம். ஒரே ஒரு குட்டி பீஸ் போட்டு காட்டுறேன் பாருங்கள், எப்படி எவ்வளோ சூப்பர் சாஃப்டாக வந்திருக்குன்றது இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கடும்பால் எவ்வளோ சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு. ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.